ஹலோ அதெல்லாம் இல்லாம நம்ம இன்னைக்கு அப்படியா ஆரம்பிக்கலாம். ஓகே, வேற இன்ட்ரடக்ஷன். கரண்ட் வேர்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஓகே, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து கேள்விகள் கேட்கப்படும். நான் கேட்பேன், அவள் கேட்பா, மாறி மாறி இங்கே நம்மளே கேட்டுக்குவோம். ஆனஸ்டாக பதில் சொல்லணும். இதாங்க டாபிக்கு. லெட்ஸ் கோ. முத யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகே, ஏதாவது ஒன்று தப்பு தானே நடந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு கோக்குமாக்கா பண்ணிட்டா யாராச்சும், யார் முதல் சாரி கேட்குறா? கேப்ப நீனு என்ன அப்படி மேல பார்த்துட்டா உண்மையாயிடுவேன். நான் தாங்க பெரும்பாலும் சாரி கேட்பேன். ஓகே, யாரு ஒரு மாதிரி வியர்டா அடிக்கடி ஏதாச்சும் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் பண்றா? பரவாயில்ல, ஒத்துக்கிட்டா அதுவே பெரிய விஷயம். சரி, ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ற ஒரே ஒரு சவுண்ட் என்னன்னா அப்படின்னு ஒன்று வரும். இது ஒரு பர்ப்ஸ் அப்படி வரும். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஓகே ஓகே, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அழுது சரி அந்த காரியத்தை சாதிக்கிறது யாரு? இது எனக்காக இந்த क्वेश्चन எல்லாமே எனக்காக தானே. எனக்காக இல்ல ஜெனரலா போட்ட क्वेश्चंस. அதுல நீயா வந்து மாட்டிக்கிட்டா நான் அது பழி இல்ல பங்கு. சோ அழுது சரி அப்படினா எப்படியும் இல்ல ஏதாச்சும் நடந்துட்டற வந்து டக்குன்னு அழுதுட்டு அதுக்கு நமக்கு பேச ஏதுமா? அது கேர்ள்ஸ். சோ நீதான் ஒத்துக்கிறியா? ஓகே, யார் நல்லா சமைப்பா? நான் இல்ல, நம்மளுக்கும் சமையலுக்கும். ஓகே, யாரு அதிகமா க்ளீன் பண்ணுவா? சொல்லுங்க. நீ சொல்லு. ஆல்மோஸ்ட் 51-49 சொல்லலாம். இல்ல எப்படி அவதானே அதிகம். நீ 51, நான் 49. சொல்லுதானே? என்ன பேபி புரியவே இல்ல. ஆமா, நீ தான் அதிகமா க்ளீன் பண்ற. 49 ஓட 51 பெருசு தானே பேபி. அப்ப நீ தான் அதிகமா பண்ற. ஓகே ரைட். ஓகே அடுத்து. ஓகே, ஒரு சின்னதா பக்கத்துல கடைக்கு போகணும்னா கூட, அவசரமா போகணும்னா கூட யார் அதிகமா மேக்கப் போடுறா? இப்ப இந்த வீடியோக்கு யார் ரெடி ஆகுது? நான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். நீங்க தானே சொல்லக்கூடாது. ஓகே, அதுக்குன்னு மேக்கப்லாம் இல்லைங்க, சட்டை கிட்டே மாத்துறதோட சரி. நம்ம ஓகே, பாத்ரூம்க்கு குளிக்கிறேன்ட்டு போனா மனுத்தியால கணக்கா குளிக்கிறது யாரு? நானு. ஒரு நாளைக்கு ஒரு 2 போன் எடுத்து போய் எவ்வளவு நேரம் போன் வச்சுட்டு குளிக்காதுமா. அது பசங்களே இதுக்கு நீ என் கூட நின்றே ஆகணும். பாத்ரூம்க்கு போக ஏழுமா ஃபோன்லாம் எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்குது. கான்ட்ரவர்ஷியல் ஆகும்போது. ஓகே ரைட். ஓகே நெக்ஸ்ட்டு, உடுப்பு மாத்திரேன்ட்டு போனால் யார் ரொம்ப நேரம் எடுக்கிறா? நீங்கள். நான் அதை ஒத்துக்கிறேன். ஓகே, ஷாப்பிங் போனால் ஒரு கடைக்கு ஒரு சின்ன சாமான் வாங்க போனாலும் மனுத்தியாலம் கணக்காக உட்காந்துருக்குது யாரு? உட்காந்துருக்குது ஐ மீன் லைக் ஒரு சின்ன சாமான் வாங்க போனாலும் அது சிங்களம் புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் கோவம் வந்துருச்சு, டெம்ட் ஆகுறா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ தான் பண்றா. ஏன்னா நான் இப்ப கடைக்கு போனா, நான் சாமான் வாங்க போனா நான் தான் வாங்குவேன். நான் அது தப்பு சொல்லலையே. அப்ப பார்த்து வாங்கணும், பிராண்ட பார்க்கணும், பிரைஸ பார்க்கணும். சரி, தப்பு சொல்லலையா? பட் யார் டைம் அதிகமா எடுக்கிறா மாதிரி क्वेश्चனா கேக்கும்போது. ஓகே, யாரு அதிகமா தூங்குறா? 2 பேரும். ஒத்துக்கவே மாட்டேன். ஏய், நான் வந்து உனக்கு பின்னுக்கு தூங்கி உனக்கு முன்னுக்கே எழும்பிடுவேன் நானு. என்ன ஸ்ரீலங்காலயும் அப்படி, இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி. யாரு? நான் தான் அதிகமா தூங்குறேன். இல்ல 2 பேரும். 2 பேரும் ஈக்குவல். சரி, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. இப்படிதான். சரி ஓகே. லீவ் டேல கொஞ்சம் தூங்குவேன். யாரு அதிகமா அந்த டீ காஃபி குடிக்கிறா? டீ காஃபி பிளேன் டீ எல்லாமே. டீ வேற, காஃபி வேற, பிளேன் டீ வேற. சரி, அதிகமா யாரு தான் சுடு தண்ணியில ஏதாச்சும் போட்டு குடிக்கிறா?
அப்படி சொல்லலாம் தானே? நீங்க நானு சுடு தண்ணியோட சரி, நானு சுடு தண்ணியில் அதிகமாக போட்டு குடிக்கிறது நீனு. எத்தனை காஃபி ஒரு நாளைக்கு? ஹாட் சாக்லேட் எத்தனை? புரியலையா? நான் இன்னைக்கு மட்டும் எத்தனை பிளேன் டீ? யார் நீங்களா? இன்னைக்கு நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு நம்ம ஒழுங்கா லைக் ஜிம் போயிட்டு நல்லா ரூட்டீன் ஃபாலோ பண்ணனால வாழ்க்கையிலேயே ஒரு நாள் ஜிம் போயிட்டு எத்தனை தடவை இன்னைக்கு பேசும்போது நேத்து எத்தனை பிளேன் டீ? நேத்து எத்தனை பிளேன் டீ? நேத்து நான் ஒண்ணுதான் காலையில மட்டும் தான் குடிச்சேன். அது சீனி போடாம. நான் யாருக்கு ஊத்தி கொடுத்தேன்? காலையில ஒன்று பகலைக்கு ஒன்று. ரெண்டு. ஓகே சரியா? ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, யாரு ஓகே எந்த சாப்பாடை பற்றி நான் அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. எந்த சாப்பாடு வந்து யார் இந்த சாப்பாடு ரொம்ப கேவலமாக சமைக்கிறான்னு நான் தான் சமைக்கவே மாட்டேனேன். கேள்வியே கராஸ். ஓகே ஓகே சொல்லு பார்ப்போம். என்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? புளி போட்டு ஏதாவது. புளி போட்டா? புளினா என்ன புளி? என்னது என்ன கம்பி கட்டின கதையெல்லாம் கட்டுறாயா? சிங்களப்பா தமிழ்ல தான் எனக்கு சொல்லணும். தமிழ்ல சொல்லு. புளி போட்டா ஏதாவது நீங்க சாப்பிடுங்க. என் ஃபேவரட் ஃபுட் புளி போட்டா? புளி போட்ட எல்லாமே என் ஃபேவரட் ஃபுட். Yes, because you love புளி. Okay. Not that animal but the taste. Okay. உன் ஃபேவரட் ஃபுட் என்ன சொல்லவா? சோறு. இல்லன்னு சொல்றியோ? இல்லன்னு சொல்றியோ? ஸ்ரீலங்கால இருக்கும் போதுங்க 3 நேரமும் it's like habit ஆச்சு, அதனால எனக்கு பிடிக்கும். It's not சோறு தான். ஓகே. இட்லியும் சட்னியும் எனக்கு ஃபேவரட் ஃபுட். அவ்வளோ ஒண்ணுமே இல்லைங்க, இது கூட தான் சாப்பிடுவோம். ஓகே, யாரு ரொம்ப ஸ்வீட்ஸுக்கு அடிக்ட் ஆன ஆளு? That's me. பார்த்தாங்க எந்த ஸ்வீட்ஸு விடிய 2 மணி 3 மணிக்கு எழுப்பி கொடுத்தாலும் சாப்பிடுவா. நம்ம அப்படி இல்லைங்க, ஸ்வீட்ஸை வாயில் வைக்கிறதே இல்லை. தெரியும் தானே ஜிம் ஃப்ரிக்ஸ், உங்களுக்கு தெரியும் தானே ஸ்வீட்ஸ் நம்ம தொட்டிருப்போமா? என்ன சரி, உனக்கு வேற எதுவும் கேள்விகள் உண்டா என்னிடம் கேட்பதற்கு? அவ்வளவுதானா? சரி, நீ எது கேட்கிறியா? கேள்விகளை நீ கேட்கிறாயோ நான் கேட்கட்டுமா? ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் டடா. என்ன? ஓகே.